மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்று பார்க்க இருக்கும் பாடம் தமிழ் 6ஆம் வகுப்பு இயல் 4 துணைப்பாடம். வானத்தில் பறந்த தங்க பறவை அப்படின்ற ஒரு துணைப்பாடத்தை பார்க்க போகிற மாணவர்களே. முல்லாவினுடைய கதைகள் அப்படின்ற கதை பகுதியிலிருந்து எடுக்கப்பட்டது இது. ஒரு நாள் முல்லா ஒரு காட்டு வழியாக வெளியூருக்கு சென்று கொண்டிருந்தார். முல்லா அப்படின்றவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு விகட கவி, தெனாலிராமன் மாதிரியான ஒரு விகட கவி. காட்டு வழியாக போயிட்டுருக்கிறார். வழியில் ஒரு முரடனிடம் அவன் சிக்கி கொண்டு விட்டார். முல்லா போயிட்டு இருந்தார் இல்லையா, காட்டு வழியில் ஒரு முரடன் கிட்ட போயிட்டு அவர் மாட்டிக்கிட்டார். அந்த முரடனுக்கு முல்லாவை பற்றியும் அவருக்கு இருக்கும் புகழை பற்றியும் நன்கு தெரியும். தெரியலனா கூட பரவாயில்ல, நல்லா தெரியும் யார் இந்த முல்லா, அவர் எப்படிப்பட்ட அறிவுடையவர் அப்படின்னு தெரியும். அவரை அவமானப்படுத்த எண்ணிய முரடன் தன் கை வாளை உருவிக்கொண்டு, முல்லா அவர்களே, உம்மை பெரிய மேதாவி என்றும் எவ்வளவு பெரிய இன்னல் ஏற்பட்டாலும் உம்முடைய அறிவினாலேயே தப்பி பிழைப்பீர் என்றும் பேசிக்கொள்கிறார்களே, உண்மைதானா என்று கேட்டான். என்ன பண்ணுறான், அவன் எப்படியாவது முல்லாவை அவமானப்படுத்தணும்னு நினைக்கிறான். அதனால் நீங்கள் பெரிய மேதாவியாமே, நீங்கள் எவ்வளோ இன்னலில் மாட்டிட்டாலும் ஈஸியாக தப்பிச்சிருவீங்களாமே, அப்படியா அப்படின்னு கேட்குறான். மக்களுக்கு பொய் பேச தெரியாது, அவர்கள் உண்மையைத்தான் பேசுகிறார்கள் என்றார் முல்லா. மக்கள் சொன்னாங்களா? ஆமாம், மக்களுக்கு பொய் பேச தெரியாது, அவங்க உண்மை தான் சொல்கிறாங்க, நான் அப்படி தான் அப்படின்னு சொல்கிறார். அப்படியானால் உமது அறிவுத்திறனை மெய்ப்பித்து காண்பியும் பார்க்கலாம். அப்படியா? அப்படின்னா உங்களுடைய அறிவுத்திறனை மெய்ப்பி, இதோ இந்த உடைவாளால் உமது கழுத்தை வெட்டப் போகிறேன், உம்மால் தப்பி பிழைக்க முடியுமா என்று முரடன் கேட்டான். அறிவுத்திறனால் நீமா உன்னால் தப்பிச்சிருவேன்னு சொன்ன இல்லையா, எங்கே நீ மெய்ப்பிச்சு காமிக்க பார்ப்போம். இதோ இந்த உடைவாளால் உன்னை கழுத்தை நான் வெட்ட போகிறேன், நீ எங்கே தப்பி பார்ப்போம் அப்படின்னு. உம்முடைய கைவாளுக்கு தப்பி பிழைக்க முடியும் என்று எனக்கு தோன்றவில்லை என்று கூறிய முல்லா திடீரென வானத்தை பார்த்துவிட்டு மகிழ்ச்சியுடன் சிரித்தார். என்னையா தப்பிக்க சொல்கிற? உன் கைவாள் தப்பி பிழைக்குமான்னு எனக்கு தெரியல அப்படின்னு மேலே பார்த்துட்டு சிரிக்கிறார். என்ன சிரிக்கிறீர் என்று முரடன் கேட்டான். அன்பரே, உமது கைவாள் எனது தலையை துண்டிக்கும் முன்பு அதோ வானத்தில் கண்களை பறிக்கும் அழகுடன் சிறகுகளை அசைத்து பறக்கும் அந்த வியப்பான தங்க பறவையை ஆசையாக பார்த்து விடுகிறேன். அதற்கு பிறகு நீர் எனது தலையை வெட்டி விடலாம் என்றார் முல்லா. ஏன் சிரிக்கிற முல்லா அப்படின்னு கேட்கும்போது என்ன சொல்கிறாரு, கைவாளால் என்னுடைய தலையை நீ வெட்ட போகிறேன்னு சொன்ன இல்லையா, அதை வெட்டுறதுக்கு முன்னாடி அது வானத்தில் பறக்குது பார், அந்த பறவை அழகாக பறந்துட்டுருக்குதே, அந்த பறவையை நான் ஒரு முறை பார்த்துடுறேன், அதற்கு பிறகு நீ எனது தலையை வெட்டி விடலாம் என்றார். தங்க பறவையா, வானத்தில் பறக்கிறதா என்ற முரடன் வியப்புடன் ஆகாயத்தை அண்ணாந்து நோக்கினான். என்னது, மேலே தங்கப்பறவை பறக்குதா, வானத்திலையா? நீ என்னடா சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு மேலே அண்ணாந்து பார்க்குறார். முல்லா குபீரென பாய்ந்து முரடன் கையிலிருந்து வாளை தட்டி பறித்து விட்டார். அந்த முரடன் மேலே பார்த்தான் இல்லையா, தங்க பறவை மேலே பறக்குதா அப்படின்னு மேலே பார்க்குறாரு இல்லையா, அந்த கேப்பில் என்ன பண்ணிட்டாரு முல்லா, எட்டி அவன் கையில் இருக்கிற வாளை பிடுங்கிட்டார். நண்பனே, உம்முடைய உயிர் என் கையில் இருக்கிறது, நான் நினைத்தால் உமது தலையை வெட்டி வீழ்த்தி விட முடியும் என்றார் முல்லா. இப்போ வாள் யார் கையில் இருக்குது? முல்லா கையில் இருக்குது இல்லையா. என்ன சொல்கிறாரு, நண்பனே, உன்னோட உயிர் என்கிட்ட, நான் நினச்சேன்னா உன் தலையை வெட்டி வீழ்த்திவிடும். முல்லா அவர்களே, நீர் வெற்றி பெற்று விட்டீர், என்னை மன்னிக்க வேண்டும் என்று முரடன் அவரை தாழ்ந்து வணங்கினான். ஐயோ, ஏமாந்துட்டான் இல்லையா, தங்க பறவைனோடனே அண்ணாந்து பார்த்துட்டான். முல்லாவும் அவன் கையில் வச்சிருந்த கத்தியை பிடுங்கிட்டான். என்ன பண்ணுறாரு, எங்கே இப்போ நீ வெட்டு பார்ப்போம், உன் கழுத்து என் கையில் அப்படின்னு
முல்லா அவர்களே, நீர் வெற்றி பெற்று விட்டீர், என்னை மன்னிக்க வேண்டும் என்று அவரை தாழ்ந்து வணங்கினான். ஜெயிச்சிட்டிங்க, நீங்கள் கண்டிப்பாக புத்தி சாதுரியம் உள்ளவங்க தான் அப்படின்னு ஒத்துக்கிறாரு. கடவுளே, அன்பான கடவுளே, அன்பனே, கடவுள் சித்தம் இல்லாமல் எந்த உயிரையும் யாரும் அழித்துவிட முடியாது என உணர்ந்து கொள்ளும் என்று கூறி வாளை முரடரிடம் கொடுத்துவிட்டு முல்லா தன் வழி நடந்தார். அன்பரே, நண்பரேன்னு தான் கூப்பிடுறாரு அவர். கடவுளோட சித்தம் இல்லாமல் யார் உயிரையும் அழிச்சிட முடியாது. அதை அதை முதல்ல நீ புரிஞ்சுக்கோ கூறி வாளை முரடனிடம் கொடுத்துவிட்டு முல்லா தன் வழி நடந்தார். இதுதான் அந்த கதை மாணவர்களே. நாம் நினச்சிட்டோன்னா நம்ம உயிர் போயிடுமானா கண்டிப்பாக இல்லை. ஒருத்தவங்களோட உயிரை எடுப்பதற்கும் உயிரை பறிப்பதற்கும் யாருக்கும் இங்கு உரிமை இல்லை. இறைவன் நினைத்தால்தான் அந்த உயிரை பறிக்க முடியும் இல்லையா? அதான் கடவுள் சித்தம் இல்லாமல் எந்த உயிரையும் யாரும் அழித்து விட முடியாது. அதை முதல்ல நீங்கள் உணர்ந்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறாரு முல்லா. முல்லாவின் அறிவுத்திறனை இத்துணைப்பாட கதையின் வழி விளக்குக. எவ்வளோ புத்தி கூர்மையாக வேலை செஞ்சுருக்காருன்னு பாருங்க. தங்கப்பறவை வானத்தில் பறக்குதுன்னு சொன்ன உடனே அவன் அண்ணாந்து பார்க்குறான் இல்லையா? தங்கப்பறவை எங்கேயாவது வானத்தில் பறக்குமா? கண்டிப்பாக பறக்காது. அந்த அளவுக்கு புத்தி சாதுரியம் உள்ளவராக இருக்கிறாங்க முல்லா. சரி, படிச்சிடுங்க மாணவர்களே. நன்றி.